தங்கம் விலைய யாரோ ஒருத்தர் நிர்ணயம் பண்ணுறாரு, அதனால தங்கத்தை வாங்காதீங்க, வாங்குறதுனால தானே அவங்க விலை நிர்ணயம் பண்ணுற அளவுக்கு வந்து நிற்குது இன்றைக்கி நிலமை அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுக்கு எனக்கு புரிதல் இல்லை, விவரம் தெரியலை, எனக்கு வந்து உலக அரசியல் தெரியலை. என்னோட கேள்வி என்னென்னா, ஒரு பொருள் வந்து மதிப்பு ஏறுது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? அந்த ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். இவ்வளோ தான், இந்த விலைக்கு தான் நான் விற்பேன் அப்படின்னு ஒருத்தரால் வந்து தைரியமாக சொல்ல முடியுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறதோட காரணம் என்ன? யாரோ ஒரு நபர் வாங்குவாங்க அப்படின்றத நம்பி தானே அவங்க அவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்க. அந்த தைரியத்தை கொடுக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஒரு பெண்ணுக்கு தேவையானது என்ன? கைக்கு 2 வளையல், காதுக்கு தோடு, மூக்குத்தி போட்டிருந்தா மூக்குத்தி, கழுத்துக்கு செயின். இதை தாண்டி நகையை வாங்கி நான் பீரோவில் வச்சு இந்த வாரம் ஒரு செயின் போடுவேன், அடுத்த வாரம் ஒரு செயின் போடுவேன். அப்படி செய்கிறவங்களால தானேங்க இந்த நகையோட விற்பனை அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பரவி கிடக்கு. வெளிநாடுகளில் இந்த அளவுக்கு தங்கத்தை யாரும் கழுத்துலையோ கையிலையோ போட்டு தெரியலங்க. அவங்கவங்க இன்வெஸ்ட் பண்ணி அதை வாங்கி வச்சுருக்காங்க. அது என்னங்க விவசாயத்தை பற்றி பேசினா ஏதாவது நெகட்டிவாக கமெண்ட் போடுறீங்க? நான் எல்லாரையும் சொல்லலைங்க, நிறைய பேர் சப்போர்ட்டிவாக வீடியோவுக்கு ஏற்ற மாதிரி நல்ல கருத்து நல்ல விஷயம் அப்படின்னு பகிர்றீங்க. உங்கள் மனசில் இருக்கிறதையும் பகிர்ந்தீங்க. உண்மையிலேயே நிறைய கருத்துக்களை வந்து நான் படித்து பார்த்து நிறையா புரிதல் ஏற்பட்டுச்சு. இப்போ அதில் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, சைனா வந்து விவசாய புரட்சி செஞ்சதுக்கு பிறகு தான் இந்த மெட்டலில் அவங்களுடைய முதலீட்டை கொண்டு வந்து போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ விவசாயத்துக்கு அங்கே முன்னுரிமை கொடுத்துருக்காங்கல்ல, கொடுத்து தானே மெட்டலுக்கு வந்தாங்க அடுத்தது. அது மாதிரி ஏன் இங்கே நம்ம பண்ண மாட்டோம்? அதைத்தான் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். நிறையா பேர் வந்து வீடியோவை பார்த்துட்டு நீ வாங்காத அப்படின்னு. எனக்கு போதுமான அளவு, தேவையான அளவு நகை இருக்குது அப்படின்றதுனால அது போதும். அதுக்கு மேலே நான் ஒரு சின்னதாக ஒரு பிட்டு கூட எனக்கு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஆன்லைனில் கொண்டு போய் இந்த டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு சொல்லி அதில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. இதெல்லாம் எங்கே போய் முடியும் அப்படின்னு தெரில. அதுக்கான நியூஸ் வரும் பொழுது தான் ஆகா நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு நிறைய பேர் பெருமூச்சு விடுறது அந்த சூழலும் உருவாகும். பரவாயில்லைங்க, நிறைய விஷயங்கள் வந்து உங்கள்கிட்டேருந்து நானும் கற்றுக்கிறேன். உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொன்னால் தானே எனக்கும் சில விஷயங்கள் புரிய வரும். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.